A very good morning to all. Welcome to my channel Listen and Learn. In this video we are going to learn 10th standard NCERT Maths Chapter 1 Real Numbers Exercise 1.4. Let us get into the video. We have already seen the first two applications of fundamental theorem of arithmetic. Now we are moving on to the next application. So the next application of fundamental theorem of arithmetic is using the theorem we can explore when the decimal expansion p by q is terminating and when it is repeating. See already வந்து ரெண்டு applications பார்த்தாச்சு. First one வந்து HCF and LCM கண்டுபிடிக்கிறது by prime factorization method. Second one வந்து we had proved the irrationality of numbers. இப்போ third application வந்து என்ன அப்படின்னா ஒரு given decimal expansion p by q வந்து எப்போ வந்து terminating-ஆ இருக்கும் எப்போ வந்து repeating-ஆ இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். Okay, see for that one we are going to see two theorems. The first one வந்து என்ன அப்படின்னா let x be a rational number whose decimal expansion terminates, then x can be expressed as p by q where p and q are co-prime and the prime factorization of q is of the form 2 power n 5 power m where n and m are non-negative integers. See இந்த தியரம்ல வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா x அப்படின்னு ஒரு ரேஷனல் நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து ரேஷனல் நம்பர்னாலே வந்து we can express it in the form of p by q where q not equal to 0. ஸோ இந்த எக்ஸை வந்து p by qங்கிற ஃபார்மில் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். வேறு p and q வந்து என்ன அப்படின்னா கோப்ரைமாக இருக்குது. ஓகே, கோப்ரைம்னா என்னன்னு தெரியும். p and qக்கு வந்து காமன் ஃபேக்டர் வந்து 1 மட்டும்தான் இருக்கும். அந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் q ஆல்ரெடி வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொன்னேன். இந்த டினாமினேட்டர் q இதனோட நேச்சரை வச்சு தான் வந்து வெதர் அந்த கிவன் எக்ஸ்பேன்ஷன் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் டெர்மினேட்டிங்காக ரிப்பீட்டிங்காக அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் q. ஸோ q அப்படிங்கிற இந்த டினாமினேட்டரை வந்து நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். பண்ணும்போது நமக்கு q-நோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் வந்து இஃப் இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் 2 power n 5 power m அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா தென் the given decimal expansion வந்து terminating-ஆ இருக்கும். So where n and m are non-negative integers. n-ம் m-ம் வந்து it is always a positive integer-ஆ தான் வந்து இருக்கும். ஸோ ஒரு x அப்படிங்கிற ஒரு ரேஷனல் நம்பர் இருக்குது. அந்த ரேஷனல் நம்பரை நம்ம p by qங்கிற ஃபார்மில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த q-வை வந்து நம்ம ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது அந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் q வந்து 2 power n into 5 power m அப்படிங்கிற ஃபார்மில் நமக்கு கிடச்சிது அப்படின்னா தென் அந்த கிவன் x அந்த ரேஷனல் நம்பர்னுடைய டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் வந்து டெர்மினேட் ஆகும். அதுதான் வந்து இந்த தியரமோட ஸ்டேட்மெண்ட். சி இங்கே ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ 3/8 அப்படின்னு சொல்லி ஒரு டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் இருக்குது அப்படின்னா சி 3/8 நம்ம எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம். சி 3 எடுத்துக்கலாம். கீழே வந்து நம்மளுடைய டினாமினேட்டர்னுடைய ஃபேக்டரைசேஷனை பொறுத்து தான் வந்து நமக்கு எப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். சி இப்போ 8 இருக்குது. 8-ஐ வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணோன்னா 2 power 3 கிடைக்கும். ஸோ எகெயின் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 3/2 power 3யோட நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் வந்து 5 cube-ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். ஸோ இப்படி டிவைட் பண்ணும்போது நவ் சி ஹியர் த டினாமினேட்டர் இஸ் ஆஃப் த ஃபார்ம் 2 power 3 into 5 power 3. தட் இஸ் இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் 2 power n 5 power m. த கிவன் ரேஷனல் நம்பர் வந்து இதனுடைய டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் வந்து இட் வில் பி டெர்மினேட்டிங்காக இருக்கும். சி ஹியர் அதனோட டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் என்ன கிடைக்குதுன்னா நமக்கு 0.375. ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஒரு ரேஷனல் நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை p by qங்கிற ஃபார்மில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு அதனோட டினாமினேட்டரை வந்து ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணி பார்க்கணும். அதனோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் வந்து இஃப் இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் 2 power n 5 power mனு இருந்துச்சு அப்படின்னா தென் அந்த கிவன்
ரேஷனல் நம்பர்னுடைய டெசிமல் எக்ஸ்பான்ஷன் வந்து டெர்மினேட்டிங்காக இருக்கும். ஓகே, see let us move on to the next theorem. So next theoremல வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா வந்து if let x equal to p by q where p and q are co-prime be a rational number such that the prime factorization of q is not of the form 2 power n into 5 power m where n and m are non-negative integers, then x has a decimal expansion which is non-terminating repeating. Okay, so first theorem la vandu given rational number noda denominator vandu prime factorize பண்ணும்போது if it is of the form 2 power and 5 power m இருந்தது அப்படின்னா then அந்த decimal expansion வந்து terminate ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து அதே தான் the same statement prime factorization of q வந்து if it is not of the form 2 power and 5 power m னா then அந்த decimal expansion terminate ஆகாது, repeat ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, so using this two theorem next exerciseல வந்து given decimal expansion given expressionக்கு decimal expansion வந்து terminatingஆ இல்லை வந்து repeatingஆ அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். Now let us move on to the exercise problems. Exercise 1.4. See the first question. First questionல வந்து 7 subdivisions வந்து ஒரு 9 subdivisions வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா whether the decimal expansion of the given expression வந்து it is terminating-ஆ repeating-ஆ அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதனுடைய டினாமினேட்டரை வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி பார்க்க போகிறோம். if it is of the form 2 power n into 5 power m இருந்ததுன்னா it is terminating அப்படின்னு சொல்கிறோம். or else if it is not of the form 2 power n into 5 power m then the decimal expansion will be repeating. See the question number 1, the first subdivision 13 by 3125. இப்போ இந்த 3125 வந்து prime factorization பண்ணி பார்க்குறோம். So we are getting 13 by 5 power 5. So the denominator is of the form 5 power m. Therefore, the decimal expansion of 13 by 30125 will be terminating. See the second subdivision 17 by 8. So நம்ம 8 factorize பண்ணோம்னா we'll be getting 2 cube. So the denominator is of the form 2 power m. Therefore, the decimal expansion will be terminating. Next, 64 by 455. So, 455 வந்து prime factorize பண்ணும்போது will be getting 5 into 7 into 13. So, அப்போ the denominator is not of the form 2 power n into 5 power m இல்லை. So, therefore, it has 7 and 13 as its factor. Therefore, the decimal expansion is not terminating, it is repeating. So the fourth subdivision 15 by 1600. So 1600 வந்து நான் factorize பண்ணும்போது I am getting 2 power 6 into 5 square. So it is of the form 2 power n into 5 power m. Therefore the given decimal expansion is terminating. And then the fifth subdivision 29 by 343. So 343 நான் factorize பண்ணனா I am getting 7 cube. So 7 cube அப்படின்னா the denominator is not of the form 2 power n into 5 power m. Therefore, the decimal expansion is not terminating, it is repeating. Then the sixth subdivision 23 by 2 cube into 5 square. So, directா வந்து அவங்களே factorize பண்ணியே கொடுத்துட்டாங்க. So, இதில் பார்த்தாலே தெரியுது the denominator is of the form 2 power n into 5 power m. Therefore, the decimal expansion is terminating. See the seventh subdivision. இதுலயும் வந்து டைரக்டா வந்து டினாமினேட்டர் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணியே கொடுத்துருக்காங்க. 129 divided by 2 square into 5 power 7 into 7 power 5.
So இங்கே வந்து the denominator is not of the form 2 power n into 5 power m because இங்கே வந்து 7 power 5 உனக்கு வந்திருக்கு. So 7 வந்து அதனுடைய ஃபேக்டராக இருக்குது. Therefore the decimal expansion is not terminating, it is repeating. And then the 8th subdivision 6 by 15. So நான் ரெண்டையுமே வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். See 15 ஃபேக்டரைஸ் பண்ணால் 5 into 3, 6 பண்ணால் 3 into 2, so 3 cancel பண்ணுறேன். The denominator is of the form 5 power m. Therefore the given decimal expansion is terminating. And then the 9th subdivision 35 by 50. So 35 express panna 7 into 5, 50 panna 5 into 2 into 5, 7 into 5 by 5 square into 2 podla. So here the denominator is of the form 2 power n into 5 power m. Therefore the given decimal expansion is terminating. See, now let us move on to the second question. So second question la enna sollirukanga question number 1 la vandu எந்தெந்த எக்ஸ்பிரஷனுக்குலாம் டெசிமல் எக்ஸ்பேன்ஷனுக்கெல்லாம் வந்து டெர்மினேட்டிங்காக இருக்கோ அதனுடைய டெசிமல் எக்ஸ்பேன்ஷன்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, சி த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ இப்போ கொஷின் நம்பர் 1ல் வந்து எந்தெந்த ரேஷ்னல் நம்பர் கிவன் ரேஷ்னல் நம்பருக்கெல்லாம் வந்து டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் வந்து டெர்மினேட்டிங்காக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கெல்லாம் மட்டும் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சி த ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு வந்து டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் டெர்மினேட்டிங்காக இருக்குது. therefore இதுக்கு வந்து டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். 13 divided by 3125. ஸோ நான் 13 வந்து 3125ஆல் டிவைட் பண்ணுறேன். ஐ எம் கெட்டிங் த டெசிமல் எக்ஸ்பேன்ஷன். யூஸ்வலாக பண்ணுற டிவிஷன் ப்ராசஸ் தான் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வந்து டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் வந்து கிடைக்கும். ஐ எம் கெட்டிங் த ஆன்சர் இஸ் 0.00416. சி 13 இருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். therefore and then I am getting 130. so 130யும் 3125ஆல் போகாது. so again I need 2 more zeros. therefore இங்கே 20 ஆட் பண்ணுறேன். இங்கே 20 எடுத்துக்கிறேன். now 4ஆல் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா 3125 into 4 I am getting 12,500. again 3125 into 1, therefore 3125. இது ரெண்டையும் மைனஸ் பண்ண அப்படின்னா I am getting 1875. so 1875 is less than வந்து 3125. so again I am adding a 0 here. so now 6 into 3125 I am getting 18,750. therefore the remainder I am getting 0. now the quotient is 0.00416. so usually பண்ற division process தான் பண்ணி we are going to find the decimal expansion. okay, so remaining rest of the sums எதுக்கெல்லாம் வந்து terminating-ஆ இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து divide பண்ணி decimal வந்து expansion கண்டுபிடிக்கலாம். see 17 by 8. so 17 by 17 divided by 8 இங்கே divide பண்ணியிருக்கேன். so I am getting the decimal expansion as 2.125. okay, see and then fourth subdivision 15 divided by 1600. so 15 divided by 1600. while I am dividing I am getting the decimal expansion as 0.009375. see and then sixth subdivision 2 cube by 2 cube into 5 square. sorry 23 by 2 cube into 5 square. so but 23 divided by 200. while I am dividing I am getting 0.115. and then the next subdivision 8th one 6 divided by 15. so while I am dividing 6 by 15 I can cancel this in 3 table. so 2 by 5. while I am dividing 2 by 5 I am getting 0.4. and then the 9th subdivision 35 by 50. so I am just cancelling in 5th table 7 by 10.
So 7 by 10 will be 0.7. That's all. So now let us move on to the third question. So third question la enna kuduthirukanga appadina ஒரு given decimal expansion கொடுத்துருக்காங்க. See, அந்த decimal expansionஐ வச்சு நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா அதுக்கு terminating decimal expansion இருக்கா இல்லை என்ன அப்படி இல்லை repeating இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். See, the first subdivision வந்து 43.123456789. So the decimal expansionஐ பார்த்தாலே தெரியுது என்ன அப்படின்னா terminating வந்து decimal expansion இருக்கு. See, it is a rational, the given number has a terminating decimal expansion. So இதோட வந்து முடிஞ்சிருச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 ஓட terminate ஆயிடுச்சு. Therefore the given number has a terminating decimal expansion. It is a rational number of the form p by q and q is of the form 2 power n into 5 power m. So the இதனுடைய rational number, so இதுக்கு corresponding rational number வந்து it is of the form p by q ல இருக்கு. அந்த q னுடைய prime factorization வந்து it is of the form 2 power n into 5 power m இருக்கு. Therefore the given numberக்கு வந்து terminating decimal expansion இருக்கு அப்படின்னு சொல்லி solution எழுதியிருக்கேன். That's all. See, the second subdivision. So the second subdivision la வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா 0.120120012000120000 கொடுத்திருக்காங்க. So on seeing the decimal expansion லே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா it is not terminating and non-recurring. So therefore the given decimal expansion is neither terminating nor recurring. So ஒரு decimal expansion ஒரு நம்பரினுடைய decimal expansion either terminating ஆவோ இல்லை வந்து repeating ஆவோ இருந்தால் தான் it is a rational number, or else ஒரு நம்பரோட decimal expansion வந்து neither terminating nor repeating இருந்தது அப்படின்னா then it is not a rational number, it is a irrational number. Therefore the given number is a irrational number. The third subdivision, see, 43.123456789 bar மேல ஒரு symbol. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா these digits are repeating அப்படின்னு அர்த்தம். ஓகே, again 9க்கு அப்புறம் 1 2 3 4 5 6 7 8 9 வரும். again 9க்கு அப்புறம் 1 2 3 4 5 6 7 8 9 வரும். So on seeing the expression itself we can understand the given expression. So the given number has a non-terminating recurring decimal expansion. Therefore அப்ப என்ன அப்படின்னா it is a rational number of the form p by q and but the denominator q is not of the form 2 power n into 5 power m. That is the prime factor of the q will have other factors, okay, other than 2 and 5. Therefore the given number has a non-terminating recurring decimal expansion. Thank you.